கோவையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலும் சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலும் சரி, இம்மி அளவு கூட பாசிச பாஜக எழுந்து விடக்கூடாது, பாசிச பாஜக டெபாசிட் கூட வாங்கக்கூடாது என்பதில் தொழில் முனைவோர்கள் மட்டுமல்ல, இங்கே வாழும் கூலி தொழிலாளியாகிய பொதுமக்களும் மிகுந்த விழிப்புணர்வுடன் காத்திருக்கிறார்கள். இந்த ஏப்ரல் 19 என்பது பாசிசத்தினுடைய வீழ்ச்சி நாளாக தான் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். டெக்ஸ்டைல் தொழிலில் பஞ்சுக்கு இறக்குமதி வரியை விதித்து அந்த இறக்குமதி வரியினால் ஜவுளித்துறை பாதிக்கப்பட்டு ஜவுளித்துறையை நம்பி இருக்கிற கட்டிட, மின் மற்றும் என்ஜினியரிங் தொழில் சார்ந்த அத்தனை பேரும் அடி வாங்கி இப்போ எந்த தொழிலுமே இல்லாமல் மிக மோசமான பொருளாதார சூழலில் சிக்கிக்கிட்டு இருப்போம். நாங்கள்லாம் சின்ன பெரிய தொழிலதிபர்கள்லாம் நாங்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் மிகப்பெரிய தாக்குதலில், மிகப்பெரிய பொருளாதார அச்சுறுத்தல் இருக்கோம். இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பொருளாதாரத்தை யாராலும் மீட்டெடுக்க முடியாது என்பதை பட்டவர்த்தனமாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் சொல்கிறேன். ஏப்ரல் 19 நாள்தான் பாஜகவினுடைய இறுதி நாள் என்பதை நாங்கள் மிகுந்த ஆணித்தரமாகவே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.